காலேஜில் படிக்கிறவங்களுடைய ஒரு அவுட்லுக் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி இருப்பாங்க. ஒரு பெரிய உலகம் இருக்கு, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஹேர் ஸ்டைலில் ஃப்ரீக்கா அல்லது யூனிக்கா எது மாதிரியானாலும் அந்த அடையாளங்களை நம்ம வச்சுக்கலாம். எது பெருசு அடிச்சு காட்டு. ஓகே, மியூசிக். உங்களுக்கே தெரியும் எனக்கு இந்த பேர் பட்ட பேர் வச்சிருக்காங்க. என்ன பட்ட பேர்? எனக்கு என்ன தெரியும்? காட்டுப்பூச்சி இல்லைனா மேகி மண்டை. காட்டுப்பூச்சி இல்ல மேகி மண்டை. சுருட்ட தலை. பரட்டு தலையா? அனிமல் பிளானட். அனிமல் பிளானட். அது சிரிப்பு கலுக்குன்ட்டு. மீன்காரி. மீன்காரி. வை? பிகாஸ் நான் அந்த ஹேர் ஸ்டைல் ஒன்று போட்டு போவேன், அது பார்த்து வரதா புயலுக்கு வாராம விட்ட மண்டை மாதிரி இருக்குது ஸ்டைலுங்கிற. மீன்காரி, பீடா மண்டை, பேய். யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு? பாபா அப்படின்னு ஒரு பட்ட பேரு, நாயின்னு ஒரு பட்ட பேரு, பிரிச்சு சொல்லியா? எதுவா இருந்தாலும் கேப் விட்டு சொல்றா, சேர்த்து சொன்னா வேற மாதிரி இருக்கு. இது கை நடுங்குது, நடுங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நம்மளே பேசுங்க, அவங்க சொன்ன மாதிரி பயப்பீங்க போட்டுருக்கு. நடுங்காம. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். அட பாவி, நான் ரொம்ப நேரமா கவனிச்சுட்டே இருந்தேன். கண்ணால ஒண்ணு. ஐயா பெரிய பித்தலாட்டமா இருக்கு. இந்த கண்ணாடி எல்லாருமே நார்மலா போடுவாங்க சார், இது நான் உடைச்சு போட்டுருக்கேன் சார். சோ எனக்கு உடைச்சு போட்டா 4 பேர் பாப்பாங்க அப்படின்னு தானே சார். இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்ட போறோம் தெரியலையே. ஸோ ஸ்டேஷன்லேயே ஒரு 4 பேர்கிட்ட மாட்டோம். ஸோ 4 பேருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு தான் விட்டாங்க அவங்க. மை நேம் இஸ் வில்லியம். உங்க பேர்? My name is Merlin. எந்த காலேஜ்? Jawahar Engineering College. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கில்லி ஃபிலிம்ல ஆதிவாசின்னு ஒரு கேரக்டர் வரும். இவரா? ஷூ மாத்தி. ஆதிவாசி சார். ஆதிவாசியா? உண்மைதானா இது? உண்மையா? இது என்னடா கெட்டப்? ஒரிஜினலா? நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. நல்லா இருக்கார். பிரியான் பஸ்பஸ். யாரு? பிரியான் பஸ்பஸ். சார் ஒண்ணுமே புரியலையே சார். கழுத்துல போற செயின் அது. அது போடும்போது மாட்டிக்கிச்சா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. கழுத்துல போடும்போது மாட்டிக்கிச்சா? அவங்க சொல்றாங்க. ஆன் ஸ்பாட்ல. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ஸோ எல்லாருமே காமனா சென்டர்ல போடுவாங்க, நான் கொஞ்சம் சைடுல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. எனக்கு அந்த ஸ்டார்டிங்கே பிடிக்கலன்னு தான் சொல்ற நீ. கரெக்ட்டா? பாத்த பிடிக்கலன்னு சொன்னதுக்கு வேற மீனிங். சரி நீ இப்ப வரும்போது இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க. மூஞ்சி அப்படி போகுது. and அது இல்லடா என்ன அது ஃபேஸ் இல்ல, ஏன் அப்படி போகுது? உங்க கூட தான் அப்படி போச்சு. மனுஷன் தான அவன். நாங்க மனுஷங்க. எங்கடா பேச விட்டீங்க? ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டீங்க, அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். நான் அவங்கள மட்டும் சொல்லல, ஜெனரலாவே சொல்றேன் நான். அது என்ன அப்படி போகுது உனக்கு மூஞ்சி? Less tension, more work. More work, less tension. Now I'm hesitated to talk to one of them because I feel they are not open minded enough. Okay, so hesitation. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? இப்படிலாம் சொல்லிலாம் அப்பா அம்மாட்ட எல்லாம் பேச முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் அப்படி பேச முடியும். இப்போ உலகம் இப்படிதான்ப்பா, நீங்க இந்த மண்டையை வச்சுக்கிட்டு சொல்லவே முடியாது வீட்டுல. இது இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? உலகம் அப்படி கிடையாது. வெரி லெஸ், ரைட்டு தானே? வெரி வெரி லெஸ் ஆக்சுவலா. வேணா இதோட நிறுத்திக்கிறோம். படிக்காத பசங்க கிடையாது, அடங்காத பசங்க. அதான் பிரச்சனை. அதுதான் ஆரம்பத்துல சொன்னேன் சார். அடங்கா பிடாரி. இது ஜோக்கியா? சிரிக்கணும், நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. இது ஜோக்கு. இதுக்கு என்னோட லைஃப் ஸ்டைல், என்னோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஆன ஜாபை நான் பாத்துக்கிறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது அப்படின்னு நீ சொல்ற ஏன் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் நேம். திமிர் பிடிச்ச பொண்ணு அப்படின்னு எனக்கு வேண்டாம். ஐயோ, எனக்கு அடக்கமான பொண்ணு தான் சார் வேணும். இந்த கோயிலுக்குனாலும் வரேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுனால உங்க மேல எனக்கு ஃப்ரெண்ட்லினஸ் வரும், நீங்க என்னை நம்புனீங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்லி அருந்ததிராய்? யூ சே ஓ மாடர்ன் மாடர்ன்னு சொல்றீங்க. உனக்கு கேள்வி கேட்கிற தகுதியே கிடையாது. தனியா தெரியணும், அதுதான் நம்மள எல்லாரும் பார்க்கணும், அவ்வளவுதான். அப்படி நில்லுப்பா. உண்மையா சொல்ல போனா இந்த முகமுடிக்குள் ஒரு அழுகை இருக்கிறது. என் நெரித்தலை நான் வெளியில் சொல்ல முடியாத வலி இருக்கிறது.